அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த வணக்கங்கள். பொதுவாகவே பிள்ளை வளர்ப்பது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. பிள்ளை வளர்ப்பதிலையும் வெளிநாட்டில் இந்தியர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது கொஞ்சம் கூடுதலான சிரமம். ஏன்னு யோசிச்சிங்களா? இங்கே நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி அந்த நாடுகளில் அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாது. நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணாங்களோ அது மாதிரி நாம் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது. இங்கே நாம் பார்த்த வீட்டில் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டால், நம்ம அப்பா அம்மாவே தாத்தா பாட்டிக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம அப்பா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். அவங்க அண்ணன் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு மரியாதையாக அவரை வணங்குவார். இவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பார். அவங்க அண்ணன் சொல்வார், வானாண்டா ஏன்னு பைத்தியம் மாதிரி இப்படி பண்ணுறேனே, சுமார் அப்படிமா இருப்பாருங்க. அப்படியா அண்ணா? அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ அதுவும் இந்தியாவில் மாறிக்கிட்டு வருது. இருந்தால் கூட இன்னும் நம்முடைய குடும்பத்தில் பெரியவர்களுக்கு, மாமாவுக்கு, பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு அல்லது நம்முடைய நண்பர்களுடைய தகப்பனாருக்கு, நம்முடைய குலகுரு இல்லை நம்முடைய ஃபேமிலி ப்ரீஸ்ட்டு, ஃபேமிலி ஜோசியர், இந்த மாதிரியான கொஞ்சம் பெரியவர்களுக்கு நாம் கட்டுப்படுகிற ஒரு கலாச்சாரத்தில் இந்தியாவில் இருக்கிறோம். நாம் அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ இல்லை வேறு இங்கிலாந்துக்கோ எங்கேயோ போய் பிள்ளைகளை வளர்க்க போகிற போது நமக்கு ஒரு பெரிய இடைவெளி வருது. நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, மேல்நாட்டு கல்விக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் சுயமும் தன்னம்பிக்கையும் தன் காலில் தானே நிற்றலுமாகிய திறமை இருந்தால் மட்டுமே பிற நாட்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் தங்களை தக்க வைத்து கொள்ள முடியும். அப்படின்னு அம்மா புடவைக்கு அப்படியே சாஞ்சிக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சைல்டுஹுட் இதோடு மேல்நாட்டுக்கு போகிற குழந்தைங்க இருக்க முடியாது. அங்கே இருக்கிற குழந்தைகளோட போட்டி போடணும். வேறு இனம், வேறு மொழி, வேறு கலாச்சாரம், அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வேறு மாதிரி சொல்லி கொடுக்குறார்கள், அங்கே நடத்துகிற முறை வேறு பள்ளிக்கூடத்தில். அப்போ நம்ம பிள்ளைகளை அதை அடாப்ட் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமே ஒழிய, இந்தியன் வே ஆஃப் திங்கிங், இந்தியன் கல்ச்சர், இந்தியன் ட்ரெடிஷன் இப்படி நம்ம சொல்லி நம்முடைய குழந்தைங்கள டோட்டலாக சப்மிசிவாக, அல்லது நான் கொஞ்சம் ஒரு நாகரிகமான வார்த்தை போட்டேன், பணிவா அப்படிங்கிறதையும் தாண்டி அடக்கமாக, கையடக்கமாக, இல்லை அடிமையாக அப்படிலாம் வச்சுக்க முடியாது. அதனால் சின்ன வயசுலேயே குழந்தைகளை வளர்ப்பது வெளிநாட்டில் ஒரு சிக்கலான சமாச்சாரம். அந்த நாட்டு சட்டங்கள் வேறு. 15 வயசாகி போச்சு அப்படின்னா அவங்களுடைய சுதந்திரங்கள் பல மடங்கு. இங்கே நாட்டில் 15 வயசில் கூட நீ ஏன் லேட்டாக வந்த, ஏன் வீட்டுக்கு வரல, எங்கே போனேன், எங்கே தங்கின, யாரை கூட இருக்கிற, யாரை கூட்டிகிட்டு வர, ஏன் இவனோட பழகிற, ஏன் இவளோட பழகிற, இவ்வளவு கேள்வி இந்திய பெற்றோர்கள் கேட்க முடியும். ஆனால் வெளிநாடுகளில் அது முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு 4-5 டிப்ஸு பார்ப்போம், நம்ம அந்த மாதிரியான குழந்தைகளை எப்படி உருவாக்குவது அப்படின்னு. முதல்ல ஒன்று பிரச்சனையை சொல்லிடுறேன். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளோட எப்போ பேசுகிறாங்க தெரியுமா? குறை சொல்கிறதுக்கு தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஏதோ ஒரு தப்பு, அவங்களுடைய துணிமணியை சரியான டயத்தில் துவைக்க போடலை, இல்லை அவங்க ஷூவை கரெக்டாக பாலிஷ் போட்டுக்கலை, இல்லை ஏதோ ஒன்றை முக்கியமான விஷயத்தை மறந்துட்டாங்க, அதை அடுக்கி வைக்கலை, இல்லை செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட் என்னவோ அது என்னங்கிறத கரெக்டாக சொல்லலை, இப்படி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போது டீனேஜ் பிள்ளைகளை கையாளுகிற பெற்றோர்கள் எப்போ பேசுகிறாங்க வாயை திறந்து அப்படின்னா குறை சொல்கிறதுக்கு தான் பேசுகிறாங்க. நான் ஜெனரலைஸ் பண்ணி ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு பொருள் அல்ல. அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடக்கிறத நான் பார்க்குறேன். இப்போ என்னுடைய முதல் ரிக்வஸ்ட்டு, குறை சொல்கிறதுக்காக மட்டும் நம்ம வாயை திறக்கக்கூடாது. இப்போ சில பேர் சாப்பிட்றதுக்கு மட்டுமே வாயை திறப்பான், மற்ற நேரம் எதுவுமே வாயை திறக்க மாட்டான். அது மாதிரி நாம் குறை சொல்கிறதுக்கு மட்டுமே வாயை திறந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை பிடிக்காது. அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நாம் வாயை திறந்தோமா, அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறதுக்கு நம்ம காதை திறந்தோமா, அவங்க ப்ராப்ளம் என்னங்கிறத கேட்டுட்டு லிசனிங் முழுக்க நாம் அதை கேட்டுட்டு அப்புறமா நம்ம சொல்கிற தீர்வுகளை சொல்லிவிட்டு நீ யோசிச்சுக்கோ
நீ பெட்டர், நீ என்னை விட நீ நல்லா முடிவு பண்ணுவ, யூ கேன் டிசைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்து நாம் பேசணுமா? இது நான் முதல்ல சொல்ல விரும்புகிற விஷயம். குறை சொல்வதற்கு மட்டும் பேசுகிற பெற்றோர்கள் சிலர் இருக்கிறார்கள். தயவு செய்து நாம் அப்படி இருந்துடக்கூடாது. இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறேன். டீனேஜ் சில்ட்ரனுக்கு இருக்கிற ப்ராப்ளம்னு தெரியுமா? அவங்க குழந்தையும் இல்லை, அடல்ட்டும் இல்லை. நம்ம அதுக்கு இந்தியாவில் ஒரு வார்த்தை வச்சுருக்குறோம், ரெண்டும் கெட்டான் அப்படின்னு. பட் அவங்க டிக்ஷனரியில் அவங்க ரெண்டும் கெட்டான் இல்லை, ரெண்டும் உள்ளாம். இப்போ இந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு வார்த்தையை அவங்களுக்கு புரிய வச்சுருக்கணும். நம்ம கணக்குப்படி அவங்க ரெண்டும் கெட்டான், ஆனால் அவங்க கணக்குப்படி அவங்க ரெண்டும் உள்ளாம். என்ன ரெண்டும் உள்ளாம்? எப்போ ஒரு சைல்டுக்குரிய பிஹேவியர் அவங்கக்கிட்ட இருக்கும், எந்த விஷயத்தில் அவங்க ஒரு சைல்டு மாதிரியான ஆட்டிடியூடில் பேசுவாங்க, எந்த விஷயத்தில் அவங்க ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயத்தில் தன்னை அவங்க மேஜராக நினச்சிருக்காங்க, எந்தெந்த விஷயத்தில் தன்னை குழந்தையாக நினச்சிருக்காங்கங்கிற அந்த 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 பகுதி நமக்கு தெரியாது. நாம் எந்த விஷயத்தில் குழந்தையாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் அவங்க தன்னை மேஜராக நினச்சிருப்பாங்க. நாம் எந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட மெச்சூரிட்டியை எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தில் அவங்க தன்னை குழந்தையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏம்மா அது எப்படிம்மா எனக்கு தெரியும், நீ எப்படி என்னை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனுக்கு காரணம். எங்கு நாம் அவர்கள் குழந்தை என்று நினைக்கிறோமோ அங்கு அவர்கள் தன்னை பெரிய மனிதராக நினைத்து கொண்டிருக்கலாம். எங்கு அவர்கள் பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோமோ அந்த விஷயங்களில் அவர்கள் தங்களை குழந்தைகளாக நினைத்து கொண்டிருக்கலாம். எனவே உங்கள் கணக்குப்படி அவர்கள் இரண்டும் கெட்டான், அவர்கள் கணக்குப்படி அவர்கள் இரண்டும் உள்ளான். ஸோ பெட்டர் இந்த பேசிக் டிஃபரன்ஸை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியவங்களுக்கான முதிர்ச்சி அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது, குழந்தைகளுக்கான பிடிவாதம் அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும். சின்ன வயசில் நம்ம சர்க்கஸ் பார்த்துருப்போம். நம்ம சர்க்கஸில் ஒரு ஒரு அதிசயமான இடம், ரொம்ப குரூஷியலான சர்க்கஸ்லேயே அதிகமாக மக்கள் ரொம்ப திகிலடைஞ்சு போய் பார்க்குற இடம் எது சொல்லுங்க பார்ப்போம்? மேலே ஊஞ்சல் ஆடுவாங்க, உயரமான இடத்துல ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இங்கேருந்து ஒருத்தன் ஊஞ்சல் ஆடுவான், அங்கேருந்து ஒருத்தன் ஊஞ்சல் ஆடுவான். பாருங்கள், இந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெண் என்ன பண்ணுவான், இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணுவான் நடுவில். அந்த பக்கம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி இந்த ஊஞ்சலுக்கு வருவான், இவன் அந்த ஊஞ்சலுக்கு போவான். பார்க்கவே த்ரில்லிங்காக இருக்கும். அதை நீங்கள் அந்த பழைய சர்க்கஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஊஞ்சலை அப்படியே விட்டுட்டவ சடனாக அந்த ஊஞ்சலை அப்படியே விட்டுட்டு ஒரு மீன் நீஞ்சுற மாதிரி நீஞ்சுவா. அந்த ஊஞ்சலில் வந்தவன் வேகமாக இழுத்து அவளை ஒரு பிடிச்சி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவான். திரும்பி அந்த இடத்துலேருந்து அவன் அப்படி புறப்பட்டு வந்து ஒரு பாஞ்சு இந்த பக்கம் ஊஞ்சலுக்கு வருவான். இப்போ நான் சரியான ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இந்த ஊஞ்சல்லையும் இல்லாமல் அந்த ஊஞ்சல்லையும் இல்லாமல் நடுவில் கொஞ்சம் நேரம் த்ரில்லிங்காக, ஐயோ விழுந்துருவாங்களோன்னு நம்மளை பயப்பட வச்ச ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அதுதான் டீனேஜ். நம்ம குழந்தைங்களுடைய டீனேஜுங்கிறது அந்த இடம்தான். எங்கே தொப்புன்னு விழுந்துருமோ, பிடிச்சிருமோ, பிடிக்காதோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பாருங்கள். அந்த சர்க்கஸில் ஊஞ்சலை விட்டுட்டு அடுத்த ஊஞ்சலை பிடிக்கிறதுக்கான ஒரு இடைவெளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலியான இடம்தான் உண்மையிலேயே டீனேஜ். இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சில இடத்துல மரியாதை எதிர்பார்ப்பாங்க, நமக்கு அது தெரியாது. அவங்க எங்கே மரியாதை எதிர்பார்க்குறாங்க நமக்கு தெரியாது. நாம் அங்கே மரியாதை குறைவாக பேசிடுவோம், அதுதான் பிரச்சனை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி பசங்களாக இருந்தால் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கும்போது நம்ம பசங்கள்கிட்ட ரொம்ப மரியாதையாக பேசணும். நம்ம பொண்ணாக இருக்குன்னு வச்சுங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டோடு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், பசங்க இருக்கிற இடத்துமா இருக்கலாம். நாம் நம்ம பொண்ணு தானேங்கிற ஒரு எல்லையில் பேசினோம்னா பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. ஏன்னா அவன் எதிரில் தன்னுடைய இமேஜ் அப்படிங்கிறது தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நமக்கு அது தெரியாது, நம்ம குழந்தை தானேன்னு நினச்சி உனக்கு அறிவு இருக்கா அப்படிம்போம். யார் எதிர்த்தாப்புல? நம்ம பொண்ணு அவள் கிளாஸ்மேட்டு பையனோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு அறிவே இல்லை, உனக்கு பொறுப்பே இல்லை, எதையாவது சொல்லிவிடுவோம். சொல்லக்கூடாது. அறிவில்லாமல் இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், அவன் எதிர்த்தாப்புல சொல்லக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். டீனேஜ் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே. அவங்க எதிலெல்லாம் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் முதலையே ஜட்ஜ் பண்ணிடணும். நீங்கள் தான் பெரியவங்க தானே, பேரண்ட்ஸ் இல்லை. அவனுக்கு எதில் மெச்சூரிட்டி காணாதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடணும்.
சில சமயத்தில் சாக்லேட் சாப்பிட்றதுல குழந்தை மாதிரி பிடிவாதம் முடிப்பாங்க. ஆனால் தான் ட்ரெஸ்ஸு தான் பேணி பாதுகாக்க வைக்கணுங்கிறதுல அந்த மெச்சூரிட்டி இருக்காது. பட் வி எக்ஸ்பெக்ட் மெச்சூரிட்டி. என்ன நீ குழந்தை மாதிரி சாக்லேட்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற நீ அப்படிம்போம். என்ன நீ பேண்ட்டெல்லாம் ஒழுங்காக மடித்து வைக்க மாட்டேங்கிற, வாஷ் போட வேண்டியதில் வாஷுக்கு போட மாட்டேங்கிற, அயன் பண்ணி எடுத்து வச்சுக்க மாட்டேங்கிற, வெளியில் போகும்போது இப்படி கசங்கி போட்டு வரிய ட்ரெஸ்ஸை. ஸோ வி எக்ஸ்பெக்ட் மெச்சூரிட்டி. இந்த இடத்த தான் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். எது இதில் நான் அவங்ககிட்ட மெச்சூரிட்டி எதிர்பார்க்குறேன், எது இதில் அவங்ககிட்ட அல்லது அவகிட்ட மெச்சூரிட்டி இல்லை, இந்த கிளாரிட்டி பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஏற்பட்டுட்டால் டீனேஜை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அவங்க பிஹேவியர் இருக்குது பாருங்கள். திடீர்னு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உங்கள் மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி அவங்க ரூம் கதவை சாத்திட்டு உள்ளே போவாங்க. உங்களால் அதை தாங்க முடியாது. ஏன்னா நம்ம இருந்த காலத்தில், நம்ம வளர்ந்த காலத்தில் நமக்கு தனி ரூமெல்லாம் கிடையாது. நாம் கதவெல்லாம் சாத்த முடியாது. அப்பாவுக்கு முன்னாடி டபால்னு அரைஞ்சு கதவை சாத்த முடியாது, எதையும் தூக்கி போட முடியாது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. தே ஹாவ் தட் லிபர்ட்டி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அவங்க டபால்னு கதவை சாத்திட்டு உள்ளே போவாங்க. அது மட்டும் இல்லை, அம்மாட்டியோ அப்பாட்டியோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொல்கிறதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிம்பாங்க. எந்த டோனில் சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்பாவும் அம்மாவும் சொல்கிற டோனில் அவங்க இங்கே சொல்லுவாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீ என்னை விட வயசில் சின்னவன் தானே, என்னை பார்த்து குரலை வசதி பேசுகிறியே அப்படிம்போம். பட் அவங்க அப்படி பேசுவாங்க, நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. நம்ம ரொம்ப முக்கியம்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், மறந்துட்டேன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. இதையெல்லாம் பர்சனலாக எடுத்துக்கூடாது. நீ எதிர்காலத்தில் எப்படி உருப்பட போறியோ, எப்படி வளர போறியோ, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்கிறேன். கிடையாது. மறக்கிறது அந்த ஏஜில் சகஜம். மறக்கிறேங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ரைட். இப்போ அடுத்தது, அவர்கள் சுதந்திரமானவர்கள். இதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். நம்ம அடிமை இல்லை, அவங்க நமக்கான அடிமைகள் அல்ல. அவங்க சுதந்திரமானவர்கள். அவங்க சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, வசதி ஏற்படுத்தி தரது தான் பேரண்ட்ஸோடைய டியூட்டி. நீ சுதந்திரம் இல்லைங்கிறத எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம பேரண்ட்ஸோட டியூட்டி இல்லை. நான் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு நீ இருக்கணும் அப்படின்னு நாம் கமாண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரி இல்லை. அவங்க சுதந்திரமானவங்க அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கணும். சில சமயத்தில் நம்ம வழிகாட்டியாக இருக்கணும், சில சமயத்தில் அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும்லாம் இருக்கணும், சில சமயத்தில் நம்ம அவங்களுக்கே குழந்தையாக இருக்கணும். இன்னும் சரியாக சொல்லட்டுமா, நாம் எப்போது அவர்களுடைய தோழன், நாம் அவர்களுடைய தகப்பன், நாம் எப்போது அவர்களுடைய குழந்தை என்பது மாறி மாறி நிர்ணயமாகக்கூடிய விஷயம். நம்ம எப்போ அவங்க தோழன், நம்ம எப்போ அவங்களுடைய புள்ள, அவங்க புள்ள. ஆமாம், அவங்க சில சமயத்தில் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, எப்பா உனக்கு சர்க்கரை இருக்குது, நீ பாட்டுக்கு வெக்கமே இல்லாமல் மைசூர் பாக் சாப்பிட்றியே அப்படிம்பாங்க. நாம் அந்த நேரத்தில் அவங்க புள்ள, அன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு போனி கேக் எடுத்து சாப்பிட்றியே, உனக்கு வெக்கமாக இல்லை, உனக்கு சுகர் இருக்குன்னு டாக்டர் அன்றைக்கி சொன்னார்ல அப்படிம்பாங்க. இது தேவையா? அப்போ நம்ம சில சமயத்தில் அவங்களுக்கு குழந்தை, சில சமயத்தில் அவங்களுக்கு ஃப்ரெண்டு, சில சமயத்தில் தான் அப்பா அம்மா, சில சமயத்தில் தான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். பொதுவாகவே சில அப்பா அம்மா பிள்ளைங்களோட பேசுகிறதையே குறைச்சிடுவாங்க. ஆனால் தப்பு. நான் வேறு மாதிரி சொல்லித்தரேன். பேசுகிறத குறைச்சிக்கிட்டு கேட்குறதுல ஆர்வம் காட்டுங்க. டோட்டலாக அந்த உறவை விட்டு விலகக்கூடாது. பேசுகிறத குறைச்சி பிள்ளைகிட்ட போனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எங்கள் அப்பாலாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டம், எங்கள் அப்பா என்ன மெட்ராஸில் படிக்க வைக்கும்போது ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் வேணாம், அதுங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் சௌரியமான ஒரு வீட்டில் அதுங்க உட்காந்துருக்குது. அப்புறம் என்ன நீங்கள் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த கதையை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, அதுங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ குழந்தைகளோட பேசுகிறதுல ஆர்வம் காட்டுறதை விட அவங்க பேசுகிறத கேட்குறதுல ஆர்வம் காட்டுங்க. அவங்க தன்னுடைய கனவுகளை சொல்லுவாங்க, தங்கள் கற்பனைகளை சொல்லுவாங்க, தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவாங்க, தங்கள் சிந்தனைகளை சொல்லுவாங்க. அவங்க சில விஷயம் பெற்றோர்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினச்சி சொல்கிறாங்க பாருங்கள், அதை மட்டும் கேட்டுங்க. நீங்களாம் பிராண்டாதீங்க. அதுலேருந்து ஏதாவது இன்னும் சில விஷயம் எடுக்கலாமா, அவனை ட்ராப் பண்ணலாமா அப்படிலாம் பிராண்டாதீங்க. குறுக்கிடாமல் அமைதியாக எவ்வளோ கேட்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கேட்டால் பசங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம சொல்கிறத பேஷண்ட் லிசனிங், நம்ம பேரண்ட்ஸ் அருமையாக கேட்டுக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஓடி சொல்லுவாங்க. அப்போ அவங்க கெட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேணுங்கிற போது அப்போ அவங்கள காப்பாற்றிடலாம். அப்புறம் என்ன உடை போடுறது, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, என்ன சாப்பிட்றது, எல்லாத்துலேயும் தலையிடுவோம். அப்படி எல்லாத்துலேயும் நம்ம தலையிடக்கூடாது. பொதுவாக சொல்லணும், இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதான், எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற போது அது மாதிரி சாப்பிட்டா நல்லது, நைட்டு குழந்தைங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அது மாதிரி சொல்லலாம், இது ஹெல்த்தான ஃபுட்டு,
இது வந்து ஹெல்த்து இல்லாத ஃபுட்டு, இதை சாப்பிட்டு பார்த்தா நல்லது அப்படி சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க சாப்பிட போகும்போது சொல்லக்கூடாது இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அவங்க எடுத்து ஒன்று சாப்பிட இது ரொம்ப கெடுதல், இதை சாப்பிடாத, அப்படி இல்லை. இது கெடுதல்ங்கிறத எப்போவோ சொல்லி வைக்கணும். அப்போ அது தானாகவே ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் நாம் நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருக்கணும், பொறுப்பு உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அது மாதிரியாக உருவாக முடியும். நாம் அதெல்லாம் ஒன்றுமே நம்பிக்கைக்குரிய ஆளாக இல்லை, பொறுப்புள்ளவங்களா இல்லை, அவங்க மட்டுமே அப்படி வரணும்னு கனவு கண்டா முடியவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க எப்போ தவறு பண்ணுவாங்கன்னு காத்திருந்து டபக்குன்னு அறிவுரை சொல்லக்கூடாது. சில பேரண்ட்ஸ் அதே கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ குறை சொல்லலாம், எப்போ குறை சொல்லலாம், எப்போ குறை சொல்லலாம், எப்போ குறை சொல்லலாம். தயவு செய்து அப்படிப்பட்ட பேரண்ட்டாக இருக்காதீங்க. அது எந்த வகையிலையும் சந்தோஷத்தை தராது. எப்போவாவது குறை சொல்ல வேண்டி வந்தால் கூட அதை ரொம்ப பக்குவத்தோடு சொல்லணும். நாம் வந்து சூப்பர் பிறவி இல்லை, நாம் வந்து தவறே பண்ணாத உத்தமன் இல்லை. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணுற போது கொஞ்சம் கவனமாக சொல்லணும். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், நம்முடைய குழந்தைகளுக்கு நம் மீது மரியாதை தான் ஏற்பட வேண்டுமே ஒழிய பயம் ஏற்படவே கூடாது. எப்படி? நம்முடைய குழந்தைகளுக்கு நம் மீது மரியாதை தான் ஏற்பட வேண்டுமே ஒழிய அவர்கள் நம்மிடத்தில் பயம் ஏற்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. அப்புறம் நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அவங்களுக்கு நான் இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் இருக்குது பாருங்கள், அதை ஏற்படுத்தணும். எல்லா உரையாடல்களுமே அறிவுரை சொல்லுவதாக அமைந்து விடக்கூடாது. நாட்டோட அரசியல் பற்றி, சினிமா பற்றி, லிட்ரேச்சர் பற்றி, ஷேக்ஸ்பியர் பற்றி, பொயட்ரி பற்றி, கண்ணதாசனுடைய பாட்டை பற்றி என்ன தெரியுமோ அந்த குழந்தைங்களுக்கு, நம்ம ரிலிஜன் பற்றி, கல்ச்சர் பற்றி, கோலம் போடுறதை பற்றி, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதை பற்றி ஏதாவது ஒன்று நம்ம குழந்தைங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எப்போவுமே ஒரு உரையாடல்னு சொன்னாலே அது அறிவுரை சொல்கிறதாக நம்ம அமையக்கூடாது. எப்போது அவங்க தப்பு பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த வயசில் எப்படி தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டால் ஒரே அடியாக கீழே தள்ளிடாதீங்க. தப்பு பண்ணும்போது ஒரு தோழனாக இருக்கணும். ஃபெயிலாக இருப்பாங்க, ஓட ஒன்றால் முடியாத நல்ல பிரமாதமாக. கண்ணதாசன் என்ன பண்ணார், அவருடைய பிள்ளைங்களில் பாஸான பிள்ளைங்களுக்கெல்லாம் 50 ரூபா கொடுத்துக்கிட்டே வந்தார். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டாருன்னு நினச்சி அவன் ஒதுங்கி நிற்கிறான். அவனை கூப்பிட்டாரு, 100 ரூபா கொடுத்தாரு. மற்ற பையன்லாம் ஒத்துக்குவானா? அவன் சண்டைக்கு வந்தான். நாங்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் 50 ரூபா கொடுக்குறேன், ஃபெயில் ஆனவனுக்கு 100 ரூபா கொடுக்குறீர். அவர் ஒரு தீரி சொன்னார் பாருங்க, நீங்களாம் பாய்ஸ் ஆகிட்டேன்னு சந்தோஷத்தில் இருக்கிறீங்கடா, அதனால் உங்களுக்கு 50 ரூபா போதும். அவன் ஃபெயில் ஆகிட்டமே ரொம்ப துக்கத்தில் இருக்கிறதால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொரு 50 ரூபா கூட கொடுக்கணும் அப்படின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போல்லாம் எப்படி ஒரு அப்பா அப்படின்னு. அதே மாதிரி நீ என்ன பண்ணுற நீ என்னென்ன, இன்னும் சில அப்பா எப்படி சொல்லுவாங்க, நீ என்னென்ன பண்ணுறங்கிறதுலாம் எனக்கு தெரியும், உன்னை பற்றி நான் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னுங்க சிபிசிஐடி ஆஃபீஸரை, போலீஸ் ஆஃபீஸரை, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு எப்போ பார்த்தாலும் அவன் ஓட்டு கேட்டுக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு அவன் செல்லை நோண்டிக்கிட்டு அவன் என்ன ஏதுன்னு மன்னிச்சுக்காங்க, நாம் வந்து அவனுக்கான போலீஸ் ஆஃபீஸரே இல்லை. ஐ எம் நாட் ஏ போலீஸ் டு யூ, ஐ எம் அ பேரண்ட். இந்த ஃபீல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படணுமா இருக்கணும். இன்னும் சில அப்பா இருக்காங்க, சொன்னால் சில பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற பேச்சை கேட்குறதில்ல, உன்னை தண்ணி தெளித்து விட்டுட்டேம்பாங்க. அப்படி சொல்லாதீங்க, எக்காரணத்தை முன்னிட்டு அப்படி சொல்லாதீங்க. அந்த தாட் போய் அவங்க மனசில் ரொம்ப அழகமாக பதியும். அவங்க காதுபட அதை பேசாதீங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லும்போது நான் சொல்கிறதெல்லாம் என் பிள்ளைங்க கேட்கறதில்ல, அதுங்களை தண்ணி தெளித்து விட்டுட்டேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. பிள்ளைங்க காதுக்கு போய்ட்டால் அப்புறம் அவங்க சரியாக வளர மாட்டாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 விஷயம் சொல்லியிருக்கேன். அதை தவிர 100 விஷயம் இருக்குது. இருந்தாலும் டீனேஜ் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி மேலே கொண்டு வருவது என்பது ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்கள் மீது அவர்களுக்கு மரியாதை தான் ஏற்பட வேண்டுமே ஒழிய பயம் ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.